யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை அங்க மையப்படுத்துகிறார். இதுல 2 வார்த்தைகள் தொடர்ந்து வரும். ஒன்று ரகசியம் என்ற ஒரு வார்த்தை ஒன்று வரும், 2வது மேலானவைகள் அப்படின்ற வார்த்தை வரும். ரகசியம் என்னன்னு வர வர நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அதை வெளிப்படுத்துறேன். இங்க பவுல் எழுதுறப்ப கொலேசியர் சபைக்கு எழுதுறாரு, மேலானவைகளை நாடுங்கள் அல்லது தேடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு எழுதுறாரு. இந்த கொலேசியர் சபைக்கும் பவுலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த சபையை ஸ்தாபித்தது பவுலும் கிடையாது. இந்த சபையை ஸ்தாபித்தது யாருனாக்க வாசிங்க 7வது வசனத்தை. எப்பாப்ரா தான் இந்த சபையை என்ன பண்றாரு ஸ்தாபிக்கிறார். பவுலோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்ததான இந்த எப்பாப்ரா என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு தரிசனம் வந்து அவர் இந்த கொலேசு பட்டணத்துக்கு போய் லவோதேக்கியா இந்த மாதிரி இடங்கள்ல கொலேசு பட்டண சபை என்ன பண்றாரு உருவாக்குவதற்காக அங்க போய் அவருக்கு தெரிந்தபடி, அவர் ஒரு பிரபலியமான ஊழியர் கிடையாது, அவர் சீஷரும் கிடையாது, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட்ட மனுஷனும் கிடையாது. அவர் பவுலோடு இணைந்து ஊழியம் பண்ணதான ஒரு நல்ல தேவ மனிதன். அந்த தேவ மனிதனுக்கு ஒரு பாரம் ஏற்பட்டு அவர் கொலேசிய சபைக்கு போனார். கொலேசிய சபைக்கு போய் அங்க ஊழியம் செய்தாரு. கர்த்தர் கிருபையினால ஒரு சபையை ஸ்தாபித்தாரு. நாட்கள் ஆக 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 சபையில ஆத்தும எண்ணிக்கை என்ன ஆயிருச்சு, அதிகமாயிருச்சு. இப்ப இந்த தேவ மனிதனும் இப்ப எங்க இருக்கிறாரு, பவுலை சந்திக்கும்படி சிறைச்சாலைக்குள்ள அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காரு, அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த எப்பாப்ரா என்ன பண்றாரு, பவுல் கிட்ட சொல்றாரு, பவுலே எங்களுக்கு ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அந்த சபையுடைய விவரங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை நீங்க எழுதுனா எப்படி இருக்கும், நலமா இருக்கும்னு பவுல் கிட்ட கேட்க போய் அதற்கு அப்புறமாய் எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த கொலேசியர் நிருபம். அப்ப பவுல் இந்த சபை என்ன பண்ணல, ஸ்தாபிக்கல. ஆனாலும் செவி வழியாய் கேட்டவைகளை வைத்து இந்த நிருபத்தை அவர் என்ன பண்றாரு, எழுதுறாரு. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில செவி வழியாய் கேட்கக்கூடியதான அனைத்து காரியங்களுக்காகவும் பாரப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சபை என்பது யாருக்கோ நடக்குது எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறது இல்லாம, எங்க நடந்தாலும் அது என் காதுகளுக்கு வரும் என்றால் அதற்காய் பாரப்படுவதற்கு பெயர்தான் சபை. பவுலுக்கு இந்த சபைக்கும் சம்பந்தம் இல்ல. பவுல் நினைச்சிருந்தாருன்னா எப்ப கொரிந்துக்கு எழுத நிருபத்தோட நகல் எடுத்து என்ன பண்ணிருக்கலாம், இந்த அதை உன் சபைக்கு வச்சுக்க. இல்ல ஒருவேளை கொரிந்துக்கு எழுதுன நிருபம் நிறைய அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறியா, இந்த பிலிப்பிக்கு எழுதுனதை என்ன பண்ண எடுத்துக்க, இல்ல தெசலோனிக்கு எதையோ ஒண்ணு என்ன பண்ணிக்க எடுத்துக்கன்னு சொல்லலாம். ஆனா கொலேசு சபைக்காகவும் பவுல் தேவ சமூகத்தில் பாரப்படக்கூடிய ஒரு மனிதனாக என்ன பண்றாரு, காணப்படுகிறார். அப்ப சபை என்பது தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, நம் செவி வழியாய் கேட்கக்கூடியதான அத்தனை காரியங்களுக்கும் நான் தேவ சமூகத்தில் பாரப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். 2வது, அந்த காரியங்களை குறித்து நான் ஆலோசனை சொல்லக்கூடியவனா என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். அப்ப புத்தி சொல்லுகிற இடத்துல நான் இருக்கணும், பாரப்படுகிற இடத்துல நான் என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. அப்படி பாரப்பட்டு எழுதின நிருபம் தான் இந்த கொலேசிய நிருபம். இந்த கொலேசிய நிருபத்துல பவுல் சில காரியங்களை சபையாருக்கு என்ன பண்றாரு, விளக்குகிறார். நீங்க கொலேசிய சபைய புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல ஓரளவுக்கு தோன்றும், எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு ஒன்று போல தோன்றும். அதுல என்ன சில வித்தியாசமான சத்தியத்தை கொலேசிய சபை கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், எடுத்துட்டு தியானம் பண்ணும்படியா எடுத்திருக்கிறேன். அதனால சுத்தம் எல்லாமே சொன்ன மாதிரியே தான் போகும்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா சொன்ன கருத்துக்கள் இருக்கு, ஆனாலும் சில வற்றைகள் புதிதாய் தோன்றியதை நான் எடுத்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா சபையோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். அதுல எழுதுறப்ப பவுல் எழுதுற முதல் வார்த்தை என்னன்னா, 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எப்படிப்பட்டவங்களா நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுறாரு, பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி எழுதுறாரு. கொலேசு சபைக்கு பவுல் எழுதுற வார்த்தையில முதல் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். எதற்கு பாத்திரவான் நடந்து கொள்ள வேண்டுமா, சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக. எப்படிப்பட்ட ஒரு நடக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார், ஒரு பிரியமான நடக்கை, பட்சமான நடக்கை.
அந்த நடக்கை எப்படிப்பட்ட நடக்கையா இருக்கணுமா? சகல நற்கினிய நற்கனிகளாலும் தலைத்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஒன்று, நற்கிரியைகள் செய்யத்தக்க கனிகள் எனக்குள்ள இருக்கணும். இரண்டாவது, தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள இருக்கணும். இந்த இரண்டு விஷயத்துல நான் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவனாய் நடக்கணும். தேவனுக்கு எது பிரியமா? ஒன்று, நற்கிரியை செய்வது. இரண்டாவது, ஸ்தோத்திரம், தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைவது. நம்ம ஒருவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத்தனையும் நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். எனக்கு பிடித்த நபருக்கு ஒரு பாவக்காய் பிடிக்குது, ஆனா எனக்கு பாவக்காய் என்ன பண்ணாது? பிடிக்காது. எனக்கு பிடித்த நபருக்கு ஒரு விதமான உணவுப் பொருட்கள் பிடிக்குது, ஆனா எனக்கு அது என்ன பண்ணாது? பிடிக்காது. அவருக்கு ஒரு கலாச்சாரம் பிடிக்கும், எனக்கு ஒரு கலாச்சாரம் பிடிக்காது. ஆனா ஸ்தோத்திரம், நேசத்தின் நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கலாச்சாரத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? அடாப்ட் ஆகுவேன். அதாவது அந்த கலாச்சாரத்தை என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். அந்த உணவுப் பொருள் என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். எதற்காக? இதன் நிமித்தம் என் உறவு விருத்தி அடையும்படி, இதன் நிமித்தம் என்னுடைய நடக்கை விருத்தி அடையும்படி, இதன் நிமித்தம் என்னுடைய பாசத்தை அவர் புரிந்து கொள்ளும்படி நான் அவருக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா எந்த விதத்திலையும் நான் வேற்றுமையான பாதையில் என்ன பண்ணக்கூடாது? நடந்து போயிடக்கூடாது. அப்படிங்கிற காரியத்துல நான் அவரோட இணைந்து நடக்க என்ன பண்ணுவேன்? பிரயாசப்படுவேன். அதே தான் பவுல் எழுதுறாரு. நீங்க எப்படிப்பட்ட நடக்கை உடையவர்களா இருக்க வேண்டும் என்றால் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். தேவனை எங்க அறிந்து கொள்ள முடியும்? தேவனை எங்க அறிந்து கொள்ள முடியும்? வசனத்தை கொண்டுதான் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா பிரசங்கத்தை கேட்பதனாலேயோ அல்லது ஸ்தோத்திரம் சத்தியத்தை நாம் காதார கேட்பதனாலேயோ அல்ல. தேவனை அறிகிற அறிவு எங்க இருக்குன்னா அது வேத வசனத்துல மட்டும்தான் இருக்கு. வேத வசனத்தை படித்து புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்துலதான் அறிவுல என்ன பண்ண முடியும்? வளர முடியும். ஏன்னா ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதும் பொழுது தேவன் எழுதின ஒரு வார்த்தை என்னன்னா, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னைய பரிசுத்த ஆவியானாகிய தேற்றவர்கள் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அப்படின்னா உனக்கு சில இடங்கள்ல அறிவு கம்மியா செயல்படலாம். நீ உனக்கு சில இடங்கள்ல உனக்கு புத்தியான கூர்மை அற்றவனா காணப்படலாம். உனக்கு வசனத்தின் வெளிச்சம் தெரியாதவனா இருக்கலாம். ஆனா உனக்கு வசனத்தின் வெளிச்சம் எப்ப கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்னு பவுல் சொல்றாரு. தேவனை அறிகிற அறிவுல. தேவனை அறிகிற அறிவு எங்க கிடைக்குன்னு தேவன் சொல்றாரு. பரிசுத்த ஆவியான உனக்குள் வரும் பொழுது நீ பலனடைவாய். நான் பலனடைந்தால் வசனத்தை படித்து வசனத்தை நான் புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் பலன் எனக்குள் இருக்கும் பொழுது நான் பலனடைவேன். நான் பலனடையும் போது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவேன். அப்ப நான் விருத்தி அடைய வேண்டும் என்றால், நான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால், அதாவது தேவ அறிவுல நான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் நான் வேத வார்த்தையை நான் வாசிக்கிறவனா இருக்க வேண்டும். வெறுமன வாசிக்கிறவனா இல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நான் வாசிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நான் வேத வசனத்தை வாசிக்க 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 தேவனுடைய அறிவு எனக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். பவுலுக்கு இத்தனை காரியத்தையும் நிருபங்களை எழுதத்தக்கதான ஒரு ஞான உதயம் எங்கிருந்து வந்துச்சு? அவருடையதான ஜெபத்திலும், அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் பலத்திலும், அவருக்கு போதிக்கப்பட்டதான அப்போஸ்தலருடையதான சத்தியத்திலும். ஏன்னா இயேசுநாதர் உயிரோடு இருந்த காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் என்ன பண்ணப்பட்டது? சுருள் இருந்துச்சு. அது போல சில தீர்க்கதரிசன சுருள்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு? எழுதி இருந்துச்சு. அப்ப எழுதப்பட்ட வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் படித்தபடியினால், அவர் ஜெபித்தபடியினால், அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினால் அந்த பலத்தோடு இப்ப என்ன பண்றாரு? வெளிப்பாடோடு சபைக்கு எழுதுறாரு. அப்ப சொல்றோம், பவுலுக்கு தேவனை அறிகிற அறிவு எங்க இருந்து கிடைக்குது? வசனத்தை வாசித்து அந்த வசனத்துக்கான விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த பலத்தோடு தேவனை அறிகிற அறிவுல அவர் என்ன பண்றாரு? வளருகிறார். அதனாலதான் புறஜாதி, அதாவது விருத்த சேதனம் பண்ணப்படாத புறஜாதிகளுக்கு சத்தியங்கள் வர காரணம் என்னவென்றால் பவுலுக்கு தேவன் கொடுத்த அறிவின் வெளிப்பாடு. பவுலுக்கு கொடுத்த அறிவின் வெளிப்பாடுனாலதான் புறஜாதி மக்களுக்கு சோதரம் கொரிந்து சபையா இருக்கட்டும், கலாத்தியர் சபையா இருக்கட்டும், பிலிப்பியரா இருக்கட்டும், தெசலோனிக்கேயரா இருக்கட்டும், சோதரம் இப்ப வாசிக்கிற கொலோசியரா இருக்கட்டும், எல்லோருக்கும் நிருபம் எழுத காரணம் என்ன? வசனத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியின் பலத்தில் வந்த வெளிப்பாடுகள். சொந்த கருத்தை பவுல் எழுதல,
பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை, அந்த வெளிப்பாடு அவருக்குள் ஊழியம் செய்து அவர் தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைந்தபடியினால் அவரு சொல்றாரு, நீயும் அறிவுல விருத்தி அடையணும்னா எழுதுற நிருபத்தை என்ன பண்ணு, வாசி, ஒப்புக்கொடு, பரிசுத்தாவின் பலத்தை என்ன பண்ணு, பெற்றுக்கொள். நான் கர்த்தருக்கு, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? ஒன்னு, நற்கிரியை எனக்குள்ள இருக்கணும். இரண்டாவது, தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ள இருக்கணும். நற்கிரியைகளாகிய கனிகளுக்கு நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கனிகளுக்கு நான் ஜெபிக்கணும். இரண்டாவது, என் பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜெபித்தால் மட்டும் போதும். எனக்கு எல்லோரும் ஜெபிக்கிறாங்க, இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறோம், ஆனா கிரியைகள்ல மாற்றம் என்ன பண்றது இல்ல, வரதில்ல. காரணம் என்ன? நான் செயல்படுவதை நிறுத்திவிட்டேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் இருக்கு, ஜெபம் இருக்கு, வசனம் இருக்கு, பரிசுத்த ஆவியின் பலன் எனக்குள்ள அப்பக்கப்ப இருக்கு. ஆனா எனக்குள்ள என்ன இல்ல, அதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அதை நான் கொண்டு போகிற அந்த பலன் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அப்ப ஸ்தோத்திரம், நான் கனிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொன்னதுதான், கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நம்மை பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்து இருக்கிறார். அதை நான் வெளியே கொண்டு வரதுலதான் இருக்கு. அது எப்ப வெளியே வரும்? கிரியைகள் மூலமாய். அப்படின்னா என் கிரியைகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கிரியைகளை மாற்றிக்கொண்டபடினால் இந்த நிருபத்தை என்ன பண்றாரு? ஏன்னா பிலிப்பியர் நம்ம வாசிச்சோம், முன்பு நான் சபையை துன்புறுத்துறவனா இருந்தேன், இப்ப நான் சபையை ஆதரிக்கிறவனா இருக்கிறேன். முன்பு நான் ஆராதிக்கிற ஜனங்களை அடிச்சு நொறுக்கிறவனா இருந்தேன், இப்ப ஆராதிக்கிற ஜனங்களை நான் பிரசங்கிக்கிறவனா இருக்கிறேன். முன்பு நிருபத்தை பார்த்தா கிழிச்சு எரியக்கூடியவனா இருந்தேன், இப்ப நிருபத்தை எழுதக்கூடியவனா இருக்கிறேன். முன்பு சபையை பூட்டக்கூடியவனா இருந்தேன், இப்ப சபையை ஸ்தாபிக்கிறவனா இருக்கிறேன். என்ன அர்த்தம்? கிரியைகளில் மாற்றம். எனக்குள் நற்கனிகள் வெளிப்பட வேண்டும் என்றால், நற்கனிகள் தலைக்க வேண்டும் என்றால் என் கிரியைகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப என் கிரியைகள் என்ன வேண்டும்? ஒரு மாற்றம் வேண்டும். அப்ப தேவனுக்கு பட்சமாய் நடப்பதற்கு இரண்டு வழி. ஒன்னு கனி, இரண்டாவது அறிவு. கனி எப்ப வருமா? நான் கிரியைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது அன்பு வெளிப்படும், நற்குணம் வெளிப்படும், சாந்தம் வெளிப்படும், எல்லாம் வெளிப்படும். இரண்டாவது, நான் வசனத்தை வாசித்து பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நான் அதை புரிந்து கொள்ள நான் பிரயாசப்படும் பொழுது தேவனை அறிகிற அறிவு எனக்கு என்ன பண்ணும்? அந்த வெளிப்பாடு எனக்கு வர ஆரம்பிக்கும். நான் தேவனுக்கு பிரியமுள்ளவன் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், வாழ ஆரம்பிப்பேன். அப்ப சபை என்பது யாருக்கு பட்சமாய் நடக்கணும்? பணக்காரங்களுக்கா, அரசியல் தலைவர்களுக்கா, சினிமா நடிகர்களுக்கா, அல்லது நம்முடைய ஏரியாவில் பிரபலமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கா? யாருக்கு பட்சமா இருக்கணும்? தேவனுக்கு, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சபையானது பட்சமாய் இருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதம் 140 சங்கீதம் 143 சங்கீதம் 13வது வசனத்துல சொல்ல தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். அப்ப நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பட்சமாய் நடந்து கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். என் கிரியைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையை வாசிக்கணும். வாசித்த வார்த்தையை பரிசுத்த ஆவியின் பலத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனை அறிகிற அறிவு எனக்குள் வளரும். அல்லேலூயா. எதற்காக இந்த காரியத்தை பவுல் அழுத்துறார் அப்படின்னா, அடுத்த வார்த்தையில சொல்றாரு, நீ வல்லமையில என்ன பண்ணணும்? பலப்படணும். தேவனுடைய வல்லமையில என்ன பண்ணணும்? 11ஆம் வசனத்துல வாசிக்கிறப்ப, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். பவுல் யாருக்காக வேண்டுதல் செய்யறாரு? கொலோசியர் சபைக்காக. சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடியதான பவுல் என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்யறாரு. எதற்காக? அவர்கள் பலப்பட வேண்டும். எனக்குள் தேவனை அறிகிற அறிவு இருக்குன்னா நான் மற்றவர்கள் பலப்பட வேண்டும் என்று நான் என்ன பண்ணுவேன்? பாரப்படுவேன். தேவனை அறிகிற அறிவுனா என்ன அறிவு? ஞானியாவதா? இல்ல பேர் படி PhD எக்ஸெட்ரா டாக்டரேட் சம்திங் எழுதிக்கிறதா? இல்ல, பாரத்தை வெளிப்படுத்துவது. தேவனை அறிகிற அறிவு எதை வெளிப்படுத்துமா? பாரத்தை வெளிப்படுத்தும். அந்த அறிவு பவுலுக்குள்ள இருந்ததுனால பவுல் எழுதுறாரு, நான் நீங்க பலப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். நீங்கள் பலப்பட வேண்டும் என்று
வேண்டுதல் செய்கிறேன். தொடர்ந்து வாசியுங்க. 18வது வார்த்தையை வாசிக்கிறப்ப, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதலானவர் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஸ்தோத்திரம். இப்ப சபையை பார்த்து பவுல் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, சபையே நீ வெறும் சரீரம் தான். அதாவது கழுத்துக்கு கீழே, கழுத்துக்கு கீழே கை இருக்கும், உடம்பு இருக்கும், கால் இருக்கும். ஆனா தலை மட்டும் என்ன பண்ணாது. அதுக்கு பேர் என்ன? இருந்துட்டு போட்டோம். அப்ப ஸ்தோத்திரம். ஒரு 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 சபை முழுமை அடைய வேண்டும் என்றால் அந்த சபைக்கு என்ன வேண்டுமா? தலை வேண்டும். ஒரு சரீரம் முழுமை அடைவதற்கு அந்த சரீரத்துக்கு வேண்டியது என்ன? தலை. இருதயம் இருந்தும் கிட்னி இருந்தும் எல்லாம் இருந்தும் தலை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது பிணத்துக்கு சமம். அப்ப சபை என்பது உயிருள்ளதா இருக்க வேண்டும் என்றால் அந்த சபைக்கு தலையாய் கிறிஸ்து இருக்கணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கணும். ஏன்னா வாசிக்கலாம், மேல 14வது வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாமா? அவருக்குள் குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அதிகாரம், கர்த்தத்துவம், தலைமைத்துவம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? யாருக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள். அதனால சபை உயிரடைய வேண்டும் என்றால், சபை பலனடைய வேண்டும் என்றால், சபை அதிகாரம் அடைய வேண்டும் என்றால், சபை உயிர் அடைய வேண்டும் என்றால் அதற்கு தலையாக யார் இருக்கணுமா? கிறிஸ்து இருக்கணுமா? காரணம், அவரே தம் இரத்தத்தை கொண்டு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்குள் தான் எல்லாமே இருக்கு. அவர் இல்லாம எதுவுமே இல்ல. அப்ப சபையாகிய நான் யாரை உடையவனா இருக்கணுமா? கிறிஸ்துவை உடையவனா இருக்கணுமா? புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை என்பது கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறபடி ஆவிக்கேற்ற ஆலயங்கள் நீங்களே. ஒரு ஆலயத்தை கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன். அப்ப ஆலயமாகிய நான் என்னுடைய தலையாக யாரு வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவை வைக்கணும். ஒரு சரீரத்துக்கு தலை எவ்வளவு முக்கியம் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்முடைய உடம்புல இருக்கிறதான அனைத்து ஃபங்க்ஷனையும் நமக்கு பாயிண்ட் பண்ற ஒரு பாயிண்ட் எங்க இருக்குன்னா நம்முடைய பிரெயின்ல தான் இருக்கு. அந்த பிரெயின் எங்க இருக்கு? தலையில இருக்கு. என்னுடைய காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா வலி என்கிற ஒரு சொரணை எனக்கு எது கொடுக்குது? பிரெயின்ல இருக்க ஒரு பாயிண்ட். எனக்கு உரப்ப எது எனக்கு சிம்டம்ஸ் காட்டுது? அப்ப என்னுடைய சிந்தையை முழுவதுமாய் ஆளுகை செய்வது எது? பிரெயின். அந்த பிரெயின் எதுக்குள்ள இருக்கு? தலைக்குள்ள இருக்கு. அப்ப சோதர வேதம் சொல்லுகிறது சபைக்கு தலை யாரு? அப்ப என்னுடைய மூளையின் செயல்பாடு யாரா இருக்கணும்? அப்ப மூளைனா என்ன? சிந்தை. என்னுடைய சிந்தை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்? இயேசுவின் கண்ட்ரோல்ல இருக்கணும். சபையாகிய என்னுடைய சரீரம் யார் இயக்குவதுபடி இயக்கணும்? நான் வெறும் பொம்மலாட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொம்மை. எனக்கு கைத்தட்டு வேணும்னா, என்னைய பார்க்கறதுக்கு ஒரு 100 பேர் உக்காரணும்னா யாரு வேணும்? என்னை இயக்கக்கூடியதான மனிதன் வேண்டும். வெறும் பொம்மையை கொண்டு வச்சோம்னாக்க பொம்மையை பார்க்க 10 பேர் நிற்பாங்களா? இல்ல. அந்த பொம்மை இயக்கும் பொழுது அது நிமித்தம் வரக்கூடிய நகைச்சுவையை ரசிக்கிறதற்கும் அது நிமித்தம் வரக்கூடியதான கதையை கேட்பதற்குமே ஒரு கூட்டம் கிளம்பி வருது. அப்ப நான் வெறுமையாய் போனா நான் வெறும் பொம்மை. என்னை பார்க்க ஒரு கூட்டம் நிச்சயம் வராது. என்னை இயக்குகிற கிறிஸ்து எனக்குள் இருந்தா என்னைய பார்க்க ஒரு திரளான கூட்டத்தை கர்த்தர் பண்ணியிருப்பாரு, வைப்பார். அப்ப சபைக்குள் திரளான கூட்டங்கள் வருவதற்கும் சபையை திரளான கூட்டங்கள் சார்ந்து கொள்வதற்கும் ஒரே நோக்கம். சபைக்கு கிறிஸ்து தலையா இருந்தா அவர் சிந்தையின்படி அவர் நம்மை நடத்துவார். இரண்டாவது பார்வை. பார்வை எங்க இருக்கு? கண்ல இருக்கு. கண் எங்க இருக்கு? தலையில தான் இருக்கு. அப்ப நான் போகிற பாதைய எனக்கு சரியா வழிகாட்டுறது யாரு? இந்த கண். இப்ப இந்த தலை இல்லைன்னா நான் எந்த பக்கம் போவேன்? இந்த தலை இல்லைன்னா எனக்கு பகலும் தெரியாது, இரவும் தெரியாது, பாறையும் தெரியாது, தண்ணியும் தெரியாது,
நெருப்பும் தெரியாது, மழையும் தெரியாது. அப்ப என் பார்வை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? கிறிஸ்து பார்க்கிறபடி என் பார்வை மாறணுமா? கிறிஸ்துவுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? கிறிஸ்துவின் பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க சுவிசேஷ புஸ்தகங்கள் நாளைக்கு நீங்க திருப்பி புரட்டி பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வை முதலாவது உதவி செய்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய பார்வை பணக்காரன் என்று பார்க்க மாட்டாரு, ஏழை என்று பார்க்க மாட்டாரு, நடுத்தரவன் என்று பார்க்க மாட்டாரு. அவன் ஒவ்வொருவனையும் கிறிஸ்துவின் பார்வை ஆத்துமாக்களாய் பார்க்கும். கிறிஸ்துவின் பார்வை அவனை ஆத்துமாவாய் பார்க்கும். எப்படி பார்க்குமா? ஆத்துமா. ஐயோ, அவன் பணக்காரன், அவனுக்கு லெகுவான வார்த்தை இல்ல, இவன் ஏழை, இவன் அதிகாரம் இல்ல, இவன் நடுத்தர வார்த்தை, இவனை ரெண்டையும் கலந்து அப்படிலாம் இயேசு பார்க்கல. இயேசுவின் பார்வையும் இயேசுவின் உபசரிப்பும் இயேசுவினுடையதான பேச்சும் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவனுடைய ஆத்துமாவை குறித்து மாத்திரமே. இயேசுவின் கண்களுக்கு முன்பாக ஒரு விபச்சார ஸ்திரீ வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. சமரியா ஸ்திரியை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே எத்தனை புருஷன் இருந்தாங்க? ஆமா, 5 புருஷன். இப்ப இருக்கிறதும் 6வது இருக்கிறவனுக்கு புருஷன் கிடையாது. 7வது புருஷன் என்ன பண்ற தேர்றதா அவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இப்ப பொதுவா ஒருவருடைய பார்வை ஒரு சகோதரிய பார்த்தா நிச்சயம் இச்சை உள்ளதாக தான் என்ன பண்ணும் இருக்கும். அதுலயும் குறிப்பா இப்படிப்பட்ட சகோதரிகளை பார்க்கறப்ப கேட்கவே வேண்டாம். ஆனா இயேசுவின் பார்வை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அவள் ஆத்துமாவை மாத்திரம் தான் பார்த்துச்சு. அவள் சரீரத்தை ரசிக்கல, அவள் தோற்றத்தை ரசிக்கல, அவளுடைய கலரை பார்க்கல. அவளுடைய பார்வை எதை பார்த்துச்சுன்னா அவள் ஆத்துமாவை. காரணம், அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா சமாரியா முழுவதும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். அப்ப என் பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்கணும்? பிறரை ரட்சிக்கப்படத்தக்கதாக அவர்கள் ஆத்துமாவை குறித்து பார்வை உடையவனா இருக்கணும். அவன் ஆத்மா எப்படி இருக்கு? நஷ்டப்பட்டிருக்கா? அவன் ஆத்மா நசல் கொண்டு இருக்கா? அவன் ஆத்மா பீருட்டு போயிருக்கா? அவனுடைய ஆத்மா குருட்டுத்தனமா இருக்கா? அவன் ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? நான் என்ன பண்ணணும்? என் பார்வை கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சரீரமா என் சரீரம் மாறணும்னா அதுக்கு இயேசு என் பார்வையா மாறணும். சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்காருன்னா கிறிஸ்துவின் பார்வை என்ன பார்வை? இது அவருடைய பார்வை. அவருடைய பார்வை நிறத்தையோ மற்ற எதையுமே பார்க்கல. அவருடைய பார்வையில் லாசர் மரித்து போய் 4 நாள் அவருக்கு கவலை கிடையாது. அவருடைய பார்வை முழுக்க முழுக்க ஆத்மாவை குறித்து மட்டும்தான் இருக்கு. ஆத்மா ஆதாயத்தை குறித்து மட்டும்தான் இருக்கு. உதவி செய்யணும், இரக்கம் செய்யணும். அதே போல ஆத்மா மேல என் பார்வை நோக்கமா இருக்கும். என் பார்வை எதுல பாயிண்ட் பையா இருக்கணும்? ஆத்மாவுல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் கிறிஸ்து எனக்கு தலையாக மாறணும். தீர்க்க தரிசனம் சொல்லணும் நம்ம ஆசைப்படுறோமே. தீர்க்க தரிசனம் எங்க இருந்து வரும்? உன்னுடைய ஆத்மாவை பார்க்கும் பொழுது அவன் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ சொல்லுவதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். ஜனங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுவது பேர் தீர்க்க தரிசனம் கிடையாது. ஆத்மாவுக்கு என்ன வேணும்? சமாரியா ஸ்திரியை பார்த்து, ஸ்தோத்திரம், உனக்கு நீ யோசிக்கிற அந்த 6வது புருஷன் உனக்கு செட் ஆக மாட்டான், 7வது புருஷனை பாருன்னு சொல்லல. உன் ஆத்மா ரட்சிக்கப்படணும். உனக்கு ஒரு என்ன, உன் தாகத்துக்கு ஒரு நிறைவு உண்டாகணும். ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை நான் உனக்கு தரேன். உன் தாகம் நிச்சயமா தீர்ந்து போகும். அப்ப பாவம் செய்வது சரீரம் இல்ல, ஆத்துமா. அதனாலதான் வச்சாரு செக்கு, உன் ஆத்மாவுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன், ஜீவ தண்ணீராகிய வசனத்தை நான் கொடுக்குறேன். உன் ஆத்மா ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டாங்க. 38 வருஷம் வியாதியஸ்தனை பார்த்து என்ன சொன்னாரு? அவன் ஆத்மாவை பார்த்தா சொன்னாரு. அவனுக்குள்ள என்ன தேவை? விடுதலை தேவை. இன்னைக்கு நம்ம பொதுவா ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாருக்கும் விடுதலை தேவை, நம்ம ஜெபம் பண்றோம். ஆஸ்பத்திரியில இருக்கிறவன் பாதி பேருக்கு நிம்மதி தேவைப்படுது. அது நமக்கு தெரியாது. ஆஸ்பத்திரியில இருக்கிறவனுக்கு பாதி பேருக்கு அவன் கை உடைஞ்சு கிடக்கிறவனுக்கு பெருசு கிடையாதுங்க. கால் உடைஞ்சு கிடைக்கிறது பெருசு இல்லைங்க. அவன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அதை நினைச்சே அவன் படுத்து கிடப்பான் ஆஸ்பத்திரியில. அவனுக்கு இருதயத்துல சமாதானம் இருக்காது, அதை நினைச்சு படுத்திருப்பான். அவனுக்கு செலவுக்கு பணம் இருக்கு, அதை நினைச்சு படுத்திருப்பான். நம்ம 19 ஹாஸ்பிட்டலுக்கு போனா இயேசு சுகமாக்குவார். எப்படி சுகம் வேண்டதா அவன் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான்? ஆத்மாவுக்கு என்ன வேணும்? அந்த பார்வைக்கு எனக்கு கிறிஸ்துவின் பார்வை எனக்கு வேணும். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், பொதுவா ஒரு பலவீனத்தை குறிச்சு பேசுறாங்கன்னா எனக்கு பலவீனத்தை பத்தி தெரியும். எனக்கு பலவீனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை வியாதி இருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கூப்பிட்டா ஒருத்தரும் 10 வியாதியா சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப ஸ்தோத்திரம், உங்க கையில மைக்க கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச வியாதியை சொல்லி சுகமாகன்னு சொன்னா அந்த வியாதியில உள்ளவன் உள்ள இருக்கத்தான் செய்வான். எங்க சபைக்குள்ள
வியாதி இருக்கிறவன் சபைக்குள்ள இருக்கதான் செய்வான். 10ல ஒருத்தன் நிச்சயமா அடிப்பான், மாட்டுவான். அதனால தீர்க்கதரிசனமா மாறுமா? இல்ல. என் ஆத்மாவுக்கு வரதான் தீர்க்க தரிசனம். என் மாமிசத்துக்கு வருவது தீர்க்க தரிசனம் அல்ல, என் ஆத்மாவுக்கு வருவதே தீர்க்க தரிசனம். அததான் இயேசு கொடுத்தார் சமாரியா ஸ்திரீக்கு. என் பார்வை எப்படிப்பட்ட பார்வையா மாறணும்? ஆத்மாவை பார்க்கிற பார்வையா மாறணும். ஆத்மா ஆதாயத்துக்காக என் பார்வை மாறணும். சரீரத்துக்காக தீர்க்க தரிசனம் பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆத்மாவை பலப்படுத்துவதற்கு தீர்க்கதரிசனமான வார்த்தையை எதிர்பாருங்க. கர்த்தர் கொடுக்கிறாரா, பிடிச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. பார்வை கிறிஸ்துவின் உடையதான பண்ணும், மாறும். மூன்றாவது, மூக்கு எங்க இருக்கு? அதுவும் மூஞ்சில தான் இருக்கு, தலையில தான் இருக்கு. மூக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? எதையுமே ருசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம் ஜெபங்களை எல்லாம் அவர் சுகந்த வாசனையாக பார்க்கிறாரு, என்னை அவர் சுகந்த காணிக்கையாக பார்க்கிறார். அப்படி என்றால் நன்மையானதை மட்டுமே அவர் முகத்தில், அவருடைய சுவாசத்தில், நாசியில் எடுத்துக் கொள்ளுகிறார். அப்ப இந்த மூக்கு எனக்குள்ள இருக்குன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணாது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஜாஸ்மின் ஃபிளேவர் உள்ள பெர்ஃப்யூமை நீங்க ஸ்மெல் பண்ணுவீங்களா, இல்ல சாக்கடை ஸ்மெல் உள்ள பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணுவீங்களா? எதை இழுத்து ஸ்மெல் பண்ணுவீங்க? நல்ல கண்ணை மூடிடு. எதை இழுப்பீங்க? சாக்கடையவா ஜாஸ்மினையா? அப்ப ஸ்தோத்திரம், நன்மையானதை மட்டும்தான் இந்த மூக்குல என்ன பண்ணணும்? இந்த மூக்கு எடுக்கும், இல்லைன்னா மூக்கு கப்புடு பொத்திக்கும். பேட் ஸ்மெல்ல பார்த்த உடனே மூக்கு கப்புடு பொத்திக்கும். வேதத்துல ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் இப்படியா சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவரா இருக்கிறேன்? நன்மையானதை மட்டும்தான் நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். தீமையானதை அவர் என்ன பண்ணல, தன்னுடைய சுவாசத்துல ஏற்றுக்கொள்ளல. நன்மையானதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டாரு. இன்றைக்கு இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு, இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. எதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்? எதை நான் நுகர்ந்து பார்க்கிறேன்? எதை நான் ஆனந்தமா உணர்றேன்? எதை நான் சுதர இன்பமா உணர்றேன்? மூக்கு முக்கியமானது. அப்ப சரீரத்துக்கு தலையாகிய கிறிஸ்து இருக்கிறபடியினால முதலாவது என் சிந்தை கிறிஸ்துடையதா மாறணும், இரண்டாவது என் பார்வை கிறிஸ்துடையதா மாறணும், மூன்றாவது என் நாசியின் சுவாசம் கிறிஸ்துடையதா மாறணும். நல்லதை மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா மத்திய 4ஆம் அதிகாரத்துல பிசாசு அநேக காரியத்தை வந்து வச்சான். நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிட்டாரா? இல்ல, இது 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 தவறான சுவாசம், இது தேவையில்லாத ஸ்மெல்லு, இது என்னுடைய சரீரத்தை என்ன பண்ணும்? கெடுத்துரும். அது அது என்ன பவுட்ரு? இந்த மயக்கம் அடைய வைக்கிற ஒரு பவுடர் இருக்குமே, என்ன கெமிக்கல் அது? குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம ஸ்மெல் பண்ண என்ன ஆயிரும்? மயக்கம் அடைஞ்சிரும். என்னை மயக்கம் அடைய வைக்கத்தக்க விஷயத்தை என் வாழ்க்கையில நான் முகராமல் இருப்பது நல்லது. என்னை மயக்கம் அடைய வைக்கக்கூடியதான எந்த காரியத்தையும் என் ஆசையில் நான் முகராமல் இருப்பது நல்லது. அது நிமித்தம் நான் மதிமயங்கி மடியில படுத்து கிடந்து என்னை மொட்டையடிச்சு மாவாட்ட வைக்கிறதுக்கு நான் மதிமயங்கி இருக்காம இருப்பது நலமா இருக்கும். நான்காவது, செவி, காது. இதுவும் எங்கதான் இருக்கு? தலையில தான் இருக்கு. வேதம் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன். எதை கேட்கணும்? சத்திய வார்த்தையை. 7 சபைக்கு வேண்டிய வார்த்தையை தேவன் சொல்றாரு. சொல்லி முடிச்சு கடைசியில வைக்கிற வார்த்தைன்னா காதுள்ளவன் கேட்க கடவன். சத்திய வார்த்தையை நான் சொல்லிட்டேன், கேட்கறதும் கேட்காதும் உன் விருப்பம். கேட்டா பரலோகம், கேட்கலையே அக்கினி கடல். அப்ப என் காதுல நான் எதை கேட்கணும்? ரகசியங்களை அல்ல, மற்ற குடும்ப விஷயத்தை அல்ல, மற்ற தனிப்பட்ட நபருடைய பர்சனல் லைஃப் அல்ல. என் காதுல நான் எதை கேட்கணும்? சத்திய வார்த்தையை. காதுள்ளவன் கேட்க வேண்டியது எதை? சத்தியத்தை. அப்ப கிறிஸ்துவின் தலை உடையவன், கிறிஸ்துவின் கேட்கும் திறனை உடையவன் எதை கேட்பான்? கிறிஸ்துவின் வார்த்தைய. அவன் கேட்பது சத்திய வார்த்தையா இருக்கும், அவன் கேட்பது நல்லதா இருக்கும், அவன் கேட்பது பிறருக்கு ஸ்தோத்திரம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இன்றைக்கு நிறைய காதல மாட்டி கேட்கிறோம். நல்லதோ கெட்டதோ கர்த்தருக்கு தான் தெரியும்.
ஃபர்ஸ்ட் ஓபன் ஸ்பீக்கர், ரெண்டாவது ஹெட்போன் வயர் பின் டைப், மூணாவது நெக் பேண்ட் ப்ளூடூத் டைப், நாலாவது ஏர் பட்ஸ் காதுக்குள்ளேயே போயிடும். இப்ப போன் எடுத்து அவன் ஆன் பண்ணி காதுக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் மொபைல் போன் இருக்கிறப்ப ஒயர் வழியா பாஸ் ஆகி என்ன ஒயர் காதுக்கு போகுது, என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற, கொண்டா போனன்னு கேட்போம். இப்ப காதுக்குள்ள வச்சுட்டாங்க, உள்ள நோண்டி எடுக்க முடியாது. என்னத்தை கேட்கிறோம், கவனமா இருக்கும். 3 குரங்கு நமக்கு தெரியும். நல்லதை பார்க்க, சாரி கெட்டதை பார்க்க மாட்டேன், கெட்டதை பேச மாட்டேன், கெட்டதை கேட்க மாட்டேன். குரங்குக்கு அறிவு யாருக்கு இல்ல? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு இல்ல. குரங்கை வைத்து புத்தி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா மனுஷனுக்கும் குரங்குக்கு என்ன வித்தியாசம்? அப்ப எதை கேட்கணும் இந்த காதுல? பிரயோஜனமானவைகளை கற்றுக்கொள்ளக்கூடியதுதான் பிரயோஜனமானது. கற்றுக்கொள்ளக்கூடியதுதான். நான் கற்றுக்கொள்ள விஷயத்தை கேட்பது தப்பே கிடையாது. கற்றுக்கொள்கிற விஷயத்தை கேட்பது தப்பே இல்லை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரக்கூடிய விஷயத்தை கேட்பது தப்பே இல்லை. ஆனா பொழுதுபோக்குக்கு கேட்கிறோம் பாத்தீங்களா, அது தப்பு. இந்த காது எதை கேட்கணும்? பிரயோஜனமானவைகள். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். வாயின் வார்த்தை, கவனம். இந்த வார்த்தையை குறித்து நிறைய வாட்டி சொன்னதுனால நான் வாயை குறித்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். வாய் என்பது சுவிசேஷம் சொல்லுவதற்காக மட்டுமே, ஜெபிப்பதற்காக மட்டுமே, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக மட்டுமே. இயேசு ஆசீர்வாதத்தை அதிகமா கொடுத்தாரா, சாபத்தை அதிகமா கொடுத்தாரா? விடுதலையை கொடுத்தாரா, சிறையிருப்பை கொடுத்தாரா? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அநேக வார்த்தை சுகத்தை குறித்து, அநேக வார்த்தை ஆசீர்வாதத்தை குறித்து, அநேக வார்த்தை சுவிசேஷத்தை குறித்து, அநேக வார்த்தை நன்மையானதை குறித்து, அநேக வார்த்தை உவமைகள், போதனைகள். இது எல்லாமே கிறிஸ்துவின் வார்த்தைகள். இன்னைக்கு என் வாயிலிருந்து வர வார்த்தை கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப சபை என்பது கிறிஸ்துவின் சரீர தலையை உடையதா இருக்கணும். நான் சரீரம், இந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறபடியினால் என் சிந்தையை அவர் ஆளுகை செய்ய வேண்டும், என் பார்வையை அவர் ஆளுகை செய்ய வேண்டும், என் வார்த்தையை அவர் ஆளுகை செய்ய வேண்டும், என் முகர்தலை அவர் ஆளுகை செய்ய வேண்டும், என் கேட்கும் திறனை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்காக மாத்திரமே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம். ரகசியம் என்ன? 1:27 ரகசியத்தை எழுதுறேன் நாங்க எழுதியிருப்பார் பவுல். என்ன ரகசியத்தை எழுதுறாராம்? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ்து எனக்குள் இருப்பதே என்ன ரகசியமா? நான் சரீரம், தலையானவர் கிறிஸ்து, கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறபடியினால் அவர் எனக்குள் இருக்கிறார். அதுவே ரகசியம், அதுவே ரகசியம். இப்ப பவுல் சபைக்கு எழுதுறப்ப எப்படி எழுதுறாரு? சோதரன், நீ சரீரம், அவரு தலை, அவர் உன்னை இயக்குறப்ப நீ இயங்குகிற. அதனால நீ எப்படிப்பட்டவனா மாறி, அவருக்குள்ள என்ன இருக்கான்? 19 வசனத்தை வாசிக்கிறப்ப சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும். அப்ப பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் வைத்திருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கும் பொழுது சகலமும் யாருக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது? எனக்குள்ள. அப்ப நான் எப்படிப்பட்டவன்? பரிபூரணம் உடையவன். நான் எப்படிப்பட்டவன்? பரிபூர்ணம் உடையவன். 20 வசனம் சொல்லுது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டுபிடிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள். அப்ப நம்மளை எப்படி இந்த சரீரத்தை அந்த தலை ஒப்புரவாக்கியிருக்கான்? அவருடைய மரணத்தை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு. ஒரு சரீரத்துக்கு வேறொரு தலை வந்து வைக்கணும்னா அந்த தலை வெட்டப்படாம அந்த சரீரத்தோட என்ன பண்ணாது? ஒட்டப்படாது. வெட்டுவதற்கு ரத்தம் சிந்தணும்,
அதை ஒட்ட வைப்பதற்கு தியாகம் பண்ணணும். அதை ஒட்ட வைப்பதற்கு தியாகம் பண்ணணும். அப்ப ஸ்தோத்திரம், இயேசுவானவர் தம்மை தியாகம் பண்ணி தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை அவருக்குள் ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். எதற்காக? இன்னைக்கு அநேகர் கேட்பீங்க, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை இயேசுநாதர் கொடுத்தாரு, எனக்கு ஏன் அழைப்பு கொடுத்தாரு, எனக்கு ஏன் ஸ்தோத்திரம் ரட்சிப்பு கொடுத்தாரு, என்னை உலகமே பாவம்னு சொல்லுது, என்னை இவரு ஏன் ஸ்தோத்திரம் பரிசுத்தவான அழைச்சாருன்னு சொன்னா 22வது வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன் ஆனேன். அப்ப இந்த அழைப்பு, இந்த ஊழியம் இதெல்லாம் எதுக்கா? அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. நானே கஷ்டத்துல இருக்கிறேன், நானே பஞ்சத்துல இருக்கிறேன். இன்றைக்கு சபையினுடைய பெரும் பாட்டே அதான். என்ன பாட்டு? மாசமான லோன் கட்டணும் பாஸ்டர், மாசமான செலவுக்கு காசு இல்லை பாஸ்டர், வயிற்று வலி பாஸ்டர், வாந்தி அது பாஸ் இது பாஸ். அதாவது குறைகள் மாத்திரம் தான் சபையில் என்ன பண்ணுது? அடுக்கப்படுகிறது. ஒன்று பலவீனம் என்கிறதான குறை அடுக்கப்படுகிறது, அல்லது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற பலவீனமானது என்ன பண்ணுது? குறையானது அடுக்கப்படுகிறது. ஆனா அழைக்கப்பட்ட சபை எதற்காகவா? சுவிசேஷம் சொல்லுவதற்காக. இந்த நிலைமையில நானு சுவிசேஷம் சொல்ல போறேனாக்கும் இல்ல, இந்த நிலைமையிலையும் சுவிசேஷம் சொல்லணும்னு தான் என்னை அழைச்சதே. எனக்கு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு விசுவாசம் ஒண்ணு உண்டு. என்ன விசுவாசம்னா, என்னைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்க, அது ரெண்டாவது. என்னை அவர் சுகப்படுத்துறாரோ சுகவீனமாக்குறாரோ, அது ரெண்டாவது. என்னை அவர் பெரிய ஸ்தானத்துல உட்கார வைக்கிறாரோ உட்கார வைக்கலையோ, அது ரெண்டாவது. எனக்கு வேண்டியது என்னன்னா, நான் வாழ்ற வரைக்கும், நான் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு பரலோகத்துல ஒரு இடம் கிடைச்சா, இந்த எண்ணம் எனக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னா, நான் வேதாகமத்துல உட்காந்து வேதாகமத்தை படிச்சுட்டு இருக்கும்போது லாசருவையும் ஐஸ்வர்யவனையும் குறித்து நான் அடிக்கடி படிக்கிறது உண்டு. படிக்கிறப்ப படிச்சு தியானிச்ச வார்த்தை என்னன்னா, கடைசி வரைக்கும் லாசருவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே நான் பிச்சைக்காரனா தான் வச்சிருந்தார். கடைசி வரைக்கும் லாசருவை பிச்சைக்காரனா தான் வச்சிருந்தார். அதுக்காக லாசரு ஒரு நாள் என்ன பண்ணல? கவலைப்படல. லாசரு கவலைப்படல. யோவான் ஸ்தோத்திரம் ஊழிய தேவனுடைய இயேசுடைய சீஷன் யோவான் தன்னுடைய கடைசி காலத்தை எதுல கழிச்சாரு? பத்மு தீவுல தான் கழிச்சாரு. பத்மு தீவு எப்படிப்பட்ட தீவா இருக்குமா? அது வெள்ளை ஸ்தோத்திரம் சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த ஒரு தீவு. அந்த ஒரு இமாச்சல் பிரதேசத்துக்கு இதெல்லாம் போனோம்னாக்க எப்படி பனிகள் வெள்ளையா தெரியுமோ, அது போல அந்த தீவு வெறும் வெள்ளை சுண்ணாம்பு கற்களால் என்ன பண்ணுமா? அவருடைய கடைசி நாட்கள் ஃபுல்லா எப்படி கழிச்சாரு? சுண்ணாம்பு கற்களோட கழிச்சாரு. அவருடைய மரணத்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணல? சாதகமா மாத்தல. யாக்கோபுக்கு தலையை வெட்டி தான் மரணத்தை கொடுத்தாரு. அப்ப எந்த தேவ மனுஷனுக்குமே முடிவானது நல்லதா இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நான் யோசிக்கிறப்ப லாசருவை கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணல? பணக்காரனா மாத்தவே இல்லை. பணக்காரன சகைவை ஏழையாக்குனரே தவிர பிச்சைக்காரனை பணக்காரனா ஆக்கவே இல்லை. ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு அவர் வச்ச ஒரு விலை மதிப்புள்ள இடம் எதுனா, பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியில இளைப்பாற வச்ச. ஆனா இன்றைக்கு நாம் அதிகமா கேட்கறது என்ன? தேவைகள், பலவீனங்கள் சுகமாகணும். இல்ல எனக்கு பரலோகத்துல இடம் கிடைச்சா எனக்கு பரலோகத்துல இது என்னோட விசுவாசம். நீங்க வேதத்தை தியானிக்கிறப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் வருதுங்கிறது உங்களுக்கும் ஆவியானவருக்குள்ளது. எனக்குள்ள விசுவாசம் இது. அதனால எதுக்குமே கவலைப்படுறது கிடையாது. இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உயர்த்தினாலும் சரி, தாழ்த்தினாலும் சரி, எனக்கு பரலோகத்தை கொஞ்சோண்டு ஒரு மோரத்தில் நின்னுக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடைச்சா, இந்த பஸ்ல போறப்ப கால் வைக்க இடம் கிடைச்சா போதுன்னு படிக்கல தொங்குவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆள் நானு. நிக்க இடம் கிடைச்சா போதும். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில எனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நான் சுவிசேஷத்திற்காக வாழ்ந்தா போதுங்கிற எண்ணம் சபைக்கு இருந்தால் போதும்.
எப்படிப்பட்ட பாதைக்கு கர்த்தர் நடத்தினாலும் பரவாயில்ல, ஆனா சபையாகிய நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவனாய் இருக்கணும். அதனாலதான் ஸ்தோத்திரம் 27 சொல்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். 29வது வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக, புத்திசாலியாக, புத்தி சொல்லத்தக்கதாக, ஞானம் சொல்லத்தக்கதாக நான் உபதேசிக்க வேண்டும். என் சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷமா இருக்கணும்? ஒன்று ஸ்தோத்திரம் புத்தி சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமான காரியமா இருக்கணும். இரண்டாவது ஞானம் உண்டாகத்தக்க காரியமா இருக்கணும். மூன்றாவது அவனை தேறினவனாய் மாற்றக்கூடியதா இருக்கணும். என் சுவிசேஷம் ஒருவனை பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராக தேர பண்ணணும். என் சுவிசேஷம் ஒருவனை எப்படிப்பட்டவனா மாத்தணுமா? புத்திசாலியாக, புத்தி சொல்லுகிறவனா மாத்தணுமா? பேதையா இருக்கிறவன புத்தி சொல்லுகிறவனா மாத்தணுமா? மூன்றாவது ஞானமற்றவன ஞானம் உள்ளவனா? இதெல்லாம் எது மாத்துதான்? வேத வசனம். வேத வசனம் ஒருத்தருக்குள்ள கிரியை செய்துனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறுதுங்கிறத சபை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சபைனா கன்னடத்தை சொல்லல, நம்மள சொல்றேன், சபையாகிய நாம புரிஞ்சுக்கணும். 2ஆம் அதிகாரத்தை திருப்பும் பொழுது அங்க பவுல் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. 6வது வசனத்துல சொல்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட சபை எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமா? வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. போதும். இந்த 6-7 வசனம் ஒரு சபை எப்படிப்பட்ட சபையாய் நடந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட சபை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அங்க அப்போஸ்தலர் கொலோசியருக்கு ஒரு 6 ஆலோசனை வைக்கிறாரு. அதில் முதல் ஆலோசனை என்ன? வேர் கொள்ள வேண்டும். முதல் ஆலோசனை என்ன? வேர் கொள்ள வேண்டும். வேர் எதை நோக்கி போகும்? ஒரு மரத்தின் வேர் எதை நோக்கி போகும்? ஒரு மரத்தின் வேர் தண்ணீரை நோக்கி போகும். யோபு சொல்றாரு ஸ்தோத்திரம் 14:8 ஒரு மரத்தை குறித்த ரகசியம் ஒண்ணு உண்டு. என்ன ரகசியம்னா, அது மரம் செத்து போயிருந்தாலும், அதன் மரம் பட்டு போயிருந்தாலும், அதன் வேர் தண்ணீரின் வாசனையை பட்ட மாதத்தில் மறுபடியும் என்ன பண்ணுமா? அப்ப ஒவ்வொரு வேரும் எதை நோக்கி போகிறது? தண்ணீரை நோக்கி போகிறது. ஒவ்வொரு வேரும் அது ஆழத்தை நோக்கி போகிற வேர் இருக்கு, தண்ணீரை நோக்கி. சில வேர் சைடு போகிற வேர் இருக்கு. ஆனா வேர் போவதின் நோக்கம் என்ன? தண்ணீர். சகரியாவின் அந்த சமாரிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை யோவான் 4:11 சொல்றாரு, ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறேன். அப்ப ஜீவ தண்ணீராகி இயேசுவை நோக்கி சபை என்கிற வேர் என்ன பண்ணணும்? படர வேண்டும். அப்ப சபையாகிய நான் யாருக்குள் வேர் கொள்ளணும்? கிறிஸ்துவுக்குள். ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னுடைய வேரானது படர வேண்டும். அப்படி படரும் பொழுதுதான் நான் உறுதி உள்ளவனாய் நிற்க முடியும். இன்றைக்கு சபையினுடைய வேர் எதை நோக்கி போகிறது? சில வேர் உலகத்தை நோக்கி போகுது, சில பேர் பணத்தை நோக்கி போகுது, சில பேர் அதிகாரத்தை நோக்கி போகுது, சில பேர் அதிகாரிகளை நோக்கி போகுது, சில பேர் சில இடங்களை நோக்கி போகுது. அதனால அந்த சபை என்ன பண்ண முடியல? உறுதியா நிற்க முடியல. ஒரு சபை உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால் அந்த சபையின் வேர் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை நோக்கி படர வேண்டும். இரண்டாவது கட்டப்படணும். இரண்டாவது எது யாருக்குள்ள கட்டப்படணும்? அவருக்குள்ள கட்டப்படணும். எப்படி கட்டப்படணுமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் அஸ்திபாரம், அவர் மூலைக்கல், நீங்கள் இசைவாய் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப ஸ்தோத்திரம், சபையாகிய நான் எதுல கட்டப்படணுமா? அஸ்திபாரம் போடப்பட்ட கிறிஸ்து என்கிற கல்லின் மேல கட்டப்படணுமே தவிர வேறொரு அஸ்திபாரத்தை பக்கத்துல போட்டு என்ன பண்ணக்கூடாது? லூசிபரை போல கட்டக்கூடாது. லூசிபர் விழுந்து போக காரணம் என்ன? வானத்துல ஏறுவேன், அங்க ஒரு சிங்காசனத்தை வைப்பேன், எனக்கு ஒரு ஆராதனை ஸ்தலத்தை வைப்பேன், தேவனுக்கு எதிராக என்ன பண்ணுவேன்?
அப்ப சொல்ற ஒரு நாளும் சபை தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாது. செய்தால் அது தரையிலே தள்ளப்படும். அது எவ்வளவு பெரிய பாபேல் கோபுரமா இருந்தாலும் பரவாயில்ல, அது எங்க தள்ளப்படுமா? தரையில் தள்ளப்படும். அப்ப சபை எவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்தாலும், நாம் எவ்வளவு உயரமாய் வளர்ந்தாலும், ஒரு நாளும் நான் கிறிஸ்துவை விட்டு வேறே அஸ்திபாரத்தில் கட்டப்படக்கூடாது. கட்டப்பட்டால் கட்டப்பட்ட மாத்திரத்தில் என்னை என்ன பண்ணிடுவார்? தாளை இறக்கிடுவார். அப்ப நான் யாருக்குள்ள கட்டப்படணுமா? கிறிஸ்து என்னக்கூடிய அஸ்திபார கல்லின் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு வீடு கட்டுவதற்கு எத்தனை செங்கல் தேவைப்படும்? குறைஞ்சது ஒரு 1,00,000 கல்லாவது என்ன பண்ணும்? தேவைப்படும். குறைஞ்சது, அதிகமா தெரியல, குறைஞ்சது. அந்த செங்கல் ஒரே செங்கலா கொண்டு வந்து இறக்குவாங்களா, இல்ல 4க்கு 6 செங்கலா கொண்டு வந்து வைப்பாங்களா? 4க்கு 2 4க்கு 3 செங்கலை விட்டு அறுத்து ஒண்ணு மேல ஒண்ணு கட்டினாதான் அது என்ன ஆகுமா? ஸ்ட்ராங் ஆகுமா? இல்லன்னா எட்டி மீச்சா கல்லு தானா போய் விழுந்துருமா? அப்ப கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிற நான் ஒவ்வொரு கல்லாக, என்மேல் வேற ஒரு கல் வரும், அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் இன்னொரு கல் மேல் வைக்கப்படுவேன், அதை நான் ஏற்றுக்கணும். நான் தனிச்சையா தான் இருப்பேன். இது எதை குறிக்குது? சபையானது ஒற்றுமையா இருக்கும் பொழுது அது உறுதியா இருக்கும். சபையானது ஒற்றுமையா இருக்கும். ஒவ்வொரு செங்கலும் தனித்தனியா இருந்தா வீடு உருவாகாது. ஒவ்வொரு செங்கலும் தனித்தனியா இருந்தா தூக்கிட்டு போயிருவாங்க. ஒரு செங்கலும் தனித்தனியா இருந்தாக்க சோத்திரம் அது ஒரு நாளும் ஒரு பாதுகாப்பான அரணை என்ன பண்ணாது? கொடுக்காது. ஆனா அதுவே ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருந்தா பாதுகாப்பு இருக்கும், சோத்திரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொன்னு, யாரும் தூக்கிட்டு போக முடியாது. ஒரு கல்லை மட்டும் சுரண்டி என்ன பண்ண முடியாது? சுவரை யார் தூக்கிட்டு போக முடியும்? அப்ப சபை கர்த்தருக்குள் ஒரு பாகமா இருக்கணும். கட்டப்பட்டவங்களா என்ன பண்ணணும்? இருக்கணும். அவரோடு இருந்தரணும். தனிச்சையா என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. 3வது சொல்லப்படுகிறது, நடந்து கொள்ளவும். அவருக்குள் நடந்து கொள்ளணும். அப்படின்னா பின்பற்ற வேண்டும். 3 விதமான வழிகளை பின்பற்றக்கூடிய மனுஷங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. யூதா 1:11 சொல்லுது, காயினை பின்பற்றக்கூடியவன். யூதா 1:11 காயினை பின்பற்றக்கூடியவன். 2 பேதுரு 3:3 சோதர சுய இச்சையை பின்பற்றக்கூடியவன். 2 பேதுரு 2:15 பீலையாமை பின்பற்றக்கூடியவன். இன்றைக்கும் கிறிஸ்துவை விட்டு மனிதர்களை பின்பற்ற கூட்டம் இருக்கு. காயினுடைய வழி என்ன? கொலை செய்வது. சுய இச்சையின் வழி என்ன? பாவத்தை பிறப்பிப்பது. சோதர பீலையாமுடைய வழி என்ன? தேவனுக்கு எதிராய் நிற்பது. இன்றைக்கு நான் எந்த வழியில பிரயாணம் பண்றேன்? தேவனுக்கு எதிரான வழியில நிக்கிறேனா, இல்ல சுய இச்சையினால பாவம் செய்யக்கூடிய வழியில இருக்கிறேனா, அல்லது கொலை செய்யக்கூடியதான மூர்க்க கொண்ட வெறி உடையவனா இருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, இந்த 3 வழி அல்ல, இயேசு என்கிற நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கின்ற இயேசு என்கிற வழியில சபையானது நடக்க வேண்டும். சபை எதுல நடக்கணுமா? இயேசு என்கிற பாதையில. 4வது சொல்றாரு 7வது வசனத்துல 2:7 போதிக்கப்பட்டபடியே. நான் எதுல போதிக்கப்பட்டிருக்கிறேன்? இயேசுவே மெய்யான தேவன். இயேசு எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார். இயேசுவை அல்லாமல் விடுதலை அல்ல, இயேசுவின் ரத்தத்தை அல்லாமல் பாவ மன்னிப்பு அல்ல, இயேசுவை அல்லாமல் உயிர் தெழுதல் அல்ல. இந்த சத்தியத்துல சபை நிலைச்சிருந்தா போதும். போதிக்கப்பட்ட இந்த போதனையில சபை நிலைச்சிருந்தா போதும். என்ன போதனை? இயேசு உண்டு, நேற்றும் இன்றும் மாறாதவர் இருக்கிறாரு, எனக்காண்டி பரலோகத்தை வச்சிருக்கிறாரு, எனக்காக புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போறாரு. இதுல இந்த போதிக்கப்பட்டதுல என்ன பண்ணணும்? நடந்து கொள்ளணும். அடுத்து விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? 7 வாசிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. போதும். எனக்கு போதிக்கப்பட்ட வார்த்தையில நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணுமா? என்ன விசுவாசம்? இயேசு இருக்கிறான்ற விசுவாசம் எனக்கு வேணும். இயேசு மரித்தார்ன்ற விசுவாசம் வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்ற விசுவாசம் எனக்கு வேண்டும். எனக்காக ரகசியமா வருவார்ன்ற விசுவாசம் வேண்டும். நான் ஜெபிச்சா எனக்கு பதில் கொடுப்பார்ன்ற விசுவாசம் வேண்டும். நான் உபவாசம் போட்டா என் முழங்கால் படியிடும் பொழுது எனக்கு பதில் அனுப்புவார்ன்ற விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவ சமூகத்தில் பிழைத்திருக்க முடியாது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, ஃபர்ஸ்ட் உனக்கு போதிக்கப்பட்ட போதனையில கரெக்டாரு, 2வது அந்த போதனையின் விசுவாசத்துல என்ன பண்ணு? ஸ்ட்ராங் ஆயிரு. 4வது சொல்றாரு,
ஸ்தோத்திரத்துல பெருகு. நன்றி உள்ள வாழ்க்கையை என்ன பண்ணு? யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. இன்னைக்கு நன்றி யாருக்கு காண்பிக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும். அநேகருடைய நன்றி மற்ற மனுஷங்களை நோக்கி தான் இருக்கே தவிர, என்னை போஷித்த, என்னை நடத்தின இயேசுவுக்கு நன்றி என்கிற வார்த்தை என் நாவிலிருந்து உதிப்பதற்கு பதிலாக எனக்கு உதவி செய்த அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி என்று வாய்கள் மனிதர்களுக்கு நன்றி சொல்லுதே தவிர, வேதம் சொல்லுது ஸ்தோத்திரத்துல பெருகுப்பா. என்ன ஸ்தோத்திரம்? இயேசுவுக்காக நன்றி சொல்லி பழகு. சபை என்ன சொல்லணுமா? நன்றி சொல்லி பழகணுமா? அப்ப சபையானது வேர்கொள்ளணும், சபையானது கட்டப்படணும், சபையானது இயேசுவை பின்பற்றி நடக்கணும், சபையானது போதிக்கப்பட்டதுல உறுதியா இருக்கணும், சபையானது விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், சபையானது ஸ்தோத்திரத்துல பெருகணும். ஸ்தோத்திரத்துல பெருகணும். ஏன் இதை எழுதுறாருன்னா, 8வது வசனத்தை வாசிங்க. எச்சரிக்கையின் வார்த்தைங்க வைக்கிறார். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம். என்னைய யாரும் மேற்கொள்ள கூடாது. ஏன் இந்த உறுதித்தன்மையை எழுதுறாருன்னா, நீ உறுதியா இல்லைன்னா உன்னை களவாடி கொண்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிருவாங்க. உன்னை ஆட்டையே போட்டுருவாங்க. யாரு? உலகம். ஏன்னா லௌகீகம் உன்னை மேற்கொள்ள கூடாது. லௌகீகம் உன்னைய, மாயமான தந்திரங்கள் உன்னை என்ன பண்ணக்கூடாது? மேற்கொள்ள கூடாதுன்னு பவுல் என்ன பண்றாரு? எழுதுறாரு. இன்றைக்கு மாயமான தந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய மனுஷங்க இருக்கிறாங்க. மயக்கமடைய வைக்கிற மனுஷங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்குள் வேறுள்ளவனாய், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவனாய், அவரை பின்பற்றி நடக்கிறவனாய், போதிக்கப்பட்டதுல நடக்கிறவனாய் நான் என்ன பண்ணணும்? செயல்படணும். இன்றைக்கு ஸ்தோத்திரம் பல விதமான காரியங்களை கொண்டு இழுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு முறை பைபிள் காலேஜில் நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, யாருக்காவது சிக்காச்சு, அதாவது உடம்பு சரியில்லைனாக்கா நான் தான் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவேன்? கூட்டு போவேன். அப்படி கூட்டு போகிறப்ப அந்த ராமநாதபுரம் ரோட்டில் நீங்கள் ஒலம்பஸ் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். ஒன்லி கிறிஸ்ட், அதாவது துருபதேசத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சபை அங்கே இருக்கு. ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சபையில போயிட்டு உபவாச ஜபத்தை முடிச்சுட்டு நானும் இன்னொரு பையனும் வந்துகிட்டு இருக்கிறோம். யாருன்னா நம்ம சேலம் தாடி பாஸ்டர் இருக்கார்ல, அரவிந்த் பாஸ்டர், நானும் வந்துகிட்டு இருக்கிறோம். வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரே கும்பல். என்னன்னா, வாசல்ல ஒரு 4-6 பொம்பளை பிள்ளைங்க நின்றுக்கிட்டு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உள்ள வந்து என்ன நடக்குது? ப்ரேயர் நடக்குது, வாங்கன்னு. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவன் பின்ன ட்ரெஸ்ஸுக்காண்டி என்ன பண்ணிடுவான்? பின்னாடி பெற அளவுக்கு தான், இவ்வளோதான். நீங்கள் இந்த குட்டியோண்டு ஒரு பாவாடையை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை ஒன்று போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்க நிற்கிறாங்க. இப்போ ஸ்தோத்திரம், சர்ச்சுக்குள்ளே போகிறானா இல்லையா, அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு என்ன பண்ணிடுவான்? போகிறவன் நிறைய பேர் இருக்கான். அதனாலதான் சொல்றாரு, லௌகீகம் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, மாய தோற்றம் உன்னைய மேற்கொள்ளாதபடிக்கு. இன்னைக்கு அநேக மாய தோற்றம் இந்த உலகத்துல இருக்கு. பார்ப்பதெல்லாம் உண்மை போலவே இருக்கும், பார்ப்பதெல்லாம் எனக்கானது போல இருக்கும். ஆனா அது அனைத்தும் எனக்கானது அல்ல, அது அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டவை அல்ல. அது ஒரு மாய தோற்றம். ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் வைக்கப்பட்டதான அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிய தேவன் தொடாதன்னு சொன்னாரு. அவங்க தொடல. ஆனா ஒரு மாய தோற்றத்தை யார் உருவாக்குனா? பிசாசு உருவாக்குனா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக மாய தோற்றத்தை பிசாசு உருவாக்கி இருக்கிறான். நீங்க இங்க லோன் வாங்கினா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்க இங்க வந்தா நல்லா இருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், இந்த வண்டி வாங்க, அந்த வீட்டை கட்டுங்கன்னு. இதெல்லாம் என்னது? ஆசைகளை பிறப்பிக்க கூடியதான ஒரு மாய தோற்றம். சபை நம்பி விழுந்துச்சு, சோத்திரம் ஏந்திரிச்சு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. அந்த கனிய புசிக்க வச்சதுதான் வேலை. அவனுக்கு தெரியும், இதை புசிச்சானாக்க கண்டிப்பா ஏதேனை விட்டு என்ன பண்ணிடுவான்? வெளியே வந்துருவான்னு. அப்ப ஸ்தோத்திரம், நாம் தேவ சமூகத்தில் பாதுகாப்பா இருக்கிறோம். இந்த மாய தோற்றம் அதற்கு நேராக நம்ம இழுக்குது. காரணம், நான் பாதுகாப்பின் அரணை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு நான் வெளியே வந்து விழ வேண்டும் என்று இன்றைக்கு அநேக விதமான மாய தோற்றங்கள் இந்த உலகத்துல இருக்கு. மேற்கொள்வதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. நம்புறது போலயே பேசுவாங்க, ஏமாந்துறாதீங்க. சிலர் இறக்கப்பட்டு சிலருக்கு இறக்க சுபாவம் இருக்கும். இறக்க சுபாவம் உள்ளவங்களுக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப இறங்கி பாதாளத்துல என்ன பண்ணிடாதீங்க, விழுந்துடாதீங்க. தூக்குறது கஷ்டமா போயிடும்.
ஏன்னா ரொம்ப இறக்க சுபாவம் இல்ல, ரொம்ப இறங்கி அதால பாதாளத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் கை எட்டாது பாவம். அதனால இறக்க சுபாவம் வேணும். மாய தோற்றத்துக்கு எச்சரிக்கையா இருக்கும். உதவி செய்யற எண்ணம் இருக்கணும், மாய தோற்றத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சபை மாயைக்குள்ள சிக்கி கொள்ள கூடாது. காரணம், வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே, சூரியனுக்கு கீழே அனைத்தும் மாயை. இந்த உலகம் எப்படிப்பட்டது? மாயை. எதையும் நம்ப கூடாது, நம்பி கால் வைக்க கூடாது. உண்மை எதனா கிறிஸ்து மட்டும்தான். உண்மை எதனா பரலோகம் மட்டும்தான். அவர் வருவார், என்னை கூட்டிக் கொண்டு போவார், நான் பரலோகத்தில் பிரவேசிப்பேன், சந்தோஷமா இருப்பேன். அதை மட்டும்தான் நோக்கமா இருக்கணும். மற்றபடி லேண்டு வாங்குறதோ வீடு கட்டுறதோ அதெல்லாம் நெக்ஸ்ட், அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா முதல் நோக்கம் பரலோகத்துல எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும், பரலோகத்துல என் பேர் இருந்தா போதும். அல்லேலூயா. அப்ப மாய தோற்றத்துல இன்னைக்கு சபை என்ன பண்ணிருக்கு? ஆசை என்கிற மாய தோற்றம், ஆடம்பரம் என்கிற மாய தோற்றம், பணக்காரன் என்கிற மாய தோற்றம், ஆசீர்வாதம், ஆடம்பரம், இப்படி பல மாய தோற்றம். இத சிக்கி எத்தனையோ சபைகள் கடன் வாங்கி திவாலானதெல்லாம் இருக்கு. என்ன ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது, லோன் வாங்கி சபை சர்ச்சைக்கு இடம் வாங்கி சர்ச்சை கட்டி போடலாம். ஒன்று ஒரு 30 லட்சம் தேவைப்படுது, 40 லட்சம் தேவைப்படுது, லோன் வாங்குறோம், கட்டுறோம். கட்ட முடியலனா, கட்ட முடியுங்கிறது மாய தோற்றம். ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகள் பாவம் இன்றைக்கு வரைக்கும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்தோத்திரம், எடுத்தவொடனே சபையை கட்டிடலாம், லைட்டிங்கை போட்டுடலாம், அப்படி இப்படி பண்ணிடலாம். இதெல்லாம் என்னது? மாய தோற்றம். மாய தோற்றத்தை நம்பி என்ன பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் மாயைக்குள்ளேயே சிக்கிருக்க வேண்டியதான். இந்த மாயை என்ன பண்ணுமா? உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்காமல் மாயை தான் உண்மை என்று நம்ப வைத்து மாயைக்குள்ளே நம்மளை வச்சிருமா. அதுக்கு பேர் தான் மாய தோற்றம். உண்மைக்கும் பொய்யுக்கும். இன்னொன்னு, இந்த மாய தோற்றம் என்ன பண்ணுமா? நான் எதை நினைக்கிறேனோ அதை அப்படியே எனக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்குமா. இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைனா, ஒரு பெரிய ஆலயம் கட்டணும், அதுல ஆலயம் முழுக்க ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்கணும், நான் என் இஷ்டப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், எனக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த மாய தோற்றம் என்ன பண்ணுமா? என்னை அந்த கனவு உலகத்துல கொண்டு போய் வச்சு எனக்கு ஒரு பெரிய சபையை கொடுத்து, அதுல திரளான ஆத்மாக்களை கொடுத்து, இதே போல என் கையில மைக்க கொடுத்து, நான் எப்படிலாம் கர்த்தரை ஆராதிக்க நினைச்சனோ, எத்தனை மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க நினைச்சனோ, எவ்வளவு சத்தம் போட்டு நான் கர்த்தரை ஆராதிக்க நினைச்சனோ, அந்தபடியெல்லாம் ஆராதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கற்பனை உலகத்தை என்ன பண்ணுவோம் பிசாசு. இந்த உலகம் எனக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்? உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாம இதானே என் மனசுல இருக்கு. அப்ப நிஜ உலகத்துல நான் என்ன பண்ண வேண்டாம், நான் செயல்பட வேணாம். இந்த கனவு உலகத்துல என்ன பண்ணிக்கிறேன்? வாழ்ந்துக்கிறேன். இந்த கனவு உலகத்துல என்ன பண்ணிக்கிறேன்? சில பேர் கனவு உலகத்துல என்ன பண்ணலாம்? ஏன்னா கனவுல தான் எதுவுமே சொரணம் இருக்காது, சூடு இருக்காது. கனவுக்கு தான் வேதனை இருக்காது, பணம் செலவு பண்ண அவசியம் இருக்காது. ஆனா நிஜத்துல செலவு பண்ணணும், நிஜத்துல வலிக்கும், நிஜத்துல கொடுக்கணும். ஆனா கனவுல இல்ல. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு கனவு போலதான் போய்கிட்டு இருக்கு. காணல் நீர், மாய தோற்றம், மாய. மேற்கொள்ளாதபடிக்கு சபை என்ன பண்ணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா. இதெல்லாம் எதுக்காக அது வைக்கப்பட்டிருக்குது? அடுத்து வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். போதும் போதும். 8ல பின்பக்கம் சொல்லுது, அது மனுஷர்களின் பாரம்பரியம், நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஸ்தோத்திரம். இந்த மாய தோற்றம், இந்த மேற்கொள்ளக்கூடிய காரியம், இந்த லௌகீகம், இதெல்லாம் யாருக்குரியது கிடையாதா? கிறிஸ்துவுக்குடையது கிடையாது. அதனால அதுக்கெல்லாம் எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. ஆசைப்படலாம், கனவு காணலாம், ஆனா அதுலயே வாழ்ந்துடக்கூடாது. நிஜத்துக்கு வரணும். சபை நிஜத்துக்கு வரணும். காரணம், இது எல்லாமே உனக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் எனக்குள் பரிபூரணம் உள்ளவரா இருக்கிறார். எனக்குள் அவர் பரிபூர்ணம் உள்ளவரா இருக்கிறாரு. அதனாலதான் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது, ஞான ஸ்நானத்தை கொடுத்து மரித்தவனாய் இருந்த என்னை அவருக்குள் சேர்த்து கொண்டு என்னை உயிர்த்தல வைத்ததெல்லாம் எதுக்காக?
அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக. அப்ப சபையானது எதுல நிலை பெறணுமா? ஞானஸ்நானம் எடுத்து, தண்ணீரால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு மரணத்துல நான் என்ன பண்ணணுமா? இணைக்கப்படணுமா? ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு என்னை இணைப்பது. அப்ப அவருடைய மரணத்தில் இணைத்த நான், அவர் எழும்பும் பொழுது நானும் எழும்புவேன், அவர் உயிர் தெழும் பொழுது நானும் உயிர் தெழுவேன், அவர் விசாரிக்க வரும் பொழுது நானும் விசாரிக்க வருவேன். இது எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் பிசாசு என்னைய மாய வலைக்குள்ள வச்சு என்னைய செய்யறான் ஒவ்வொரு நாளும். நீ மரணத்துக்கு நேரம் என்ன பண்ணக்கூடாது? அவருடைய கிறிஸ்துவின் மரணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? அடக்கம் பண்ணக்கூடாது. அதுக்குதான் மாய தோற்றம். நீ கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீ வெளிப்படக்கூடாது. அதுக்குதான் அந்த மாய தோற்றம். கிறிஸ்து விசாரிக்கும் பொழுது, நியாயத்திற்கும் பொழுது நீ நியாயத்திற்க கூடாது. அதுக்குதான் அந்த மாய தோற்றம். இந்த மாய தோற்றம் எதுக்கு? என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கு. அதனாலதான் பவுல் கேட்டார், என்னை கிறிஸ்துவின் அனுப்பிலிருந்து பிரிப்பவன் யார்? எந்த மாய தோற்றம் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? மயங்கி விழ மாட்டேன். எந்த மாய தோற்றம் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? மயங்கி விழ மாட்டேன். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து, சிலுவையிலே எனக்கு ஒரு பங்கை கொடுத்து, சிலுவையிலே என்னை ஒரு மகனாக அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டுட்டாரு. இன்னும் அந்த உலகத்தின் மாயைக்கு என்ன பண்ண வேண்டாம்? மயங்கி திரிய வேண்டாம். ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர். ஜீசஸ் இஸ் a king of king, lord of lords. அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள். எல்லா நாமத்துக்கும் மேலாக ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது இயேசு என்கிற நாமம். அதை சபை தரித்து கொண்டால் மாத்திரம் போதும் என்கிற சத்தியத்தை மீண்டும் கொலோசியர் மூலமாக பவுல் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வராரு. எதை தரித்து கொள்ள வேண்டுமா? இயேசு என்கிற ஒருவரை. இயேசு என்கிற ஒருவரை. இயேசு நமக்கு தலையா இருக்கிறார். மாயையை விட்டு நிஜத்துக்கு என்ன பண்ணணுமா? திரும்பணுமா? இந்த மாயை என்னுடைய பந்தய பொருள் என்ன பண்ணிருமா? இழக்க வச்சிருமா. 19வது வசனத்துல பாக்குறோம், 2:19. இந்த மாயை பந்தய பொருளை என்னை என்ன பண்ணிருமா? இழக்க வச்சிருமா. நான் பந்தய பொருள் இல்லாதவனாய் போகணுங்கிறதுதான் பிசாசுடைய தந்திரம். நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டியது இயேசுவின் சித்தம். நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கூடாது என்பது பிசாசுடையதான திட்டம். அதனாலதான் எல்லாவற்றுக்கும் சபை எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்தால் வரக்கூடியதான வழிபாடுகளுக்குள்ள சிக்கி கொள்ளாதபடி, உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள சிக்கி கொள்ளாதபடிக்கு நான் என்னை தேவனுக்கு நேராக திருப்பிக் கொண்டு நான் நடந்தால் நலமாய் இருக்கும். மாய தோற்றத்தை விட்டு வெளியே வந்து தேவனுக்காய் நான் வாழுவது எனக்கு மிக மிக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அல்லேலூயா. சபை என்பது கிறிஸ்துவின் தலையை உடையதா இருக்கும். எனக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். அதனாலதான் 3:1 சொன்னாரு, மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னைக்குமே பிதாவின் சித்தம் மட்டும் தான் பார்த்தார். மேலானவைகளை தான் நோக்கினார். பிசாசு கொடுத்த கீழானதை அல்ல, பிதா கொடுத்த மேலானது. சபை மேலானதை நோக்க வேண்டும். சபை மேலானதை நோக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிச்சு முடிச்சிடலாம். 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்களேன், 3:5 இருந்து. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் களைத்து போட்டு. மீதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. மீதெல்லாம் வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. இங்க பவுல் எழுதும் பொழுது மேலானவைகளை நாடுங்கள்னாரு. ஏன் மேலானவைகளை நாடணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் மேலானவைகளை நாட வேண்டும்? ஏன் மேலானவைகளை நாட வேண்டும் என்றால்,
கிறிஸ்து வெளிப்படும் பொழுது 3:4 சொல்லுகிறது, கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் போல என்ன பண்ணணும்? வெளிப்படுவதற்கு நான் மேலானவைகளை நோக்கணும். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் வெளிப்படுவதற்கு என்ன காரியம் எனக்கு தடையா இருக்கு? கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நான் வெளிப்படாம இருக்க என்ன தடையா இருக்கு? கிமு கீப்புன்னு 2 காரியம் இருக்கு. கிமுன்னு போட்டு 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனத்தை எடுத்து வச்சுக்காங்க. அதில் வாசி விபச்சாரம் வேசித்தனம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? வாசிச்சோம். இதெல்லாம் கிமு. இப்போ கிபிக்கு வருவோம். கிபியில அதே 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தை போட்டுக்கோங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது, முன்னாடி நான் எப்படிப்பட்டவனை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் விபச்சாரம் பண்றவனும் அசுத்தமும் மோகமும் துரிச்சையும் விக்கிரகாராதனையும் பொருளாசையும் உள்ளவனா இருந்தேன். இது எப்ப? கிமு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி. இப்ப கிறிஸ்துவுக்கு பின்னாடி நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? நான் இப்போது கோபம், மூர்க்கம், பொறாமையும் வாயில் பிறக்கத்தக்கதான தூஷணமும் வம்பும் வார்த்தைகளுமாய் இவைகளை விட்டு. முன்னாடி அந்த பாவம். கிபிக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி எனக்குள்ள என்ன இருக்கு? வம்பு, வாக்குவாதம், கோபம், மூர்க்கம், இதெல்லாம் என்ன பண்ணுதான் இருக்கான். அதான் கிமு கிபின்னு பிரிச்சேன். கிறிஸ்துவுக்கு முன்னாடி நான் விபச்சாரக்காரனா இருந்தேன், வேசனம் பண்றவனா இருந்தேன், துருச்சைக்காரனா இருந்தேன், பல காரியங்கள் செய்யக்கூடியவனா இருந்தேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்னுடையதான வெளி தோற்றத்தின் சுபாவம் மாறிடுச்சு, உள் தோற்றத்தின் சுபாவம் மாறல. அந்த உள் தோற்றத்துல என்ன இருக்கு? கோபம், பொறாமை, வம்பு, வாக்குவாதம் எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இதை விட்டு என்ன பண்ணு? வெளியில வா. எதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்னைய? எதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார்? 12வது வசனம் சொல்லுகிறது, கடைசி வார்த்தையை பார்க்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ஸ்தோத்திரம். எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாராம்? உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் உடையவனா இருக்கும்படி. ஆனா இப்ப கோபம், அதை நீங்க வீட்டுல போய் நீங்க உட்காந்து வாசிக்கணும். நாளைக்கு கேள்வி கேட்பேன், அல்லேலூயா கேட்பேன். எனக்கு ஏற்ற பதில் வரலன்னா அப்புறம் மறுபடியும் தொடர்ற மாதிரி ஆயிரும். கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம். முன்னாடி நான் என் வாழ்க்கை பாவத்தின் வாழ்க்கை, பின்னாடியும் அதே வாழ்க்கை வாழ்ந்தா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனாலதான் இப்படிப்பட்டவைகளை நான் விட்டுட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா கீழே வாசிச்சு எழுதி வச்சுக்காங்க. 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்து, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுமா? ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கணுமா? அப்ப நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னா 12வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 17 வரைக்கும் வச்சுக்காங்க. முன்பு நான் பாவ மனிதன், பின்பு நான் பரிசுத்தவானா இல்ல. மூர்க்கம், பொறாமை, பொய், கோபம் எல்லாம் உள்ள இருக்கு. அப்புறம் என்ன ஆகல? பரிசுத்தவானா மாறல. ஆனா நான் எப்படிப்பட்டவன இருக்க விரும்பினாரு? பொறுமை, அன்பு, தயவு இதெல்லாம் இருக்கணும்னு. அதெல்லாம் இருக்கா? சபைக்கு கேட்கிறாரு பவுல். அப்ப நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன்? மேலானவைகளை நாடுவதற்காக. என்ன மேலானவை? இந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையா இருக்கணும். இந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையா இருக்கணும். நான் உலகத்தின் மாய தோட்டத்துல என்ன பண்ணிடக்கூடாது? சிக்கிடக்கூடாது. கடைசியாக 3வது அதிகாரத்துல பார்த்தபடி நான் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவனாக, அன்புள்ளவனாக, தேவ சித்தம் செய்த தக்க உள்ளவனா என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? சபை இப்படிப்பட்ட சபையா இருக்கும் என்றால் அவர் வரும் நாளில் அவர் வெளிப்படும் பொழுது நானும் வெளிப்படுவேன். அல்லேலூயா. சபைக்கு இருக்கிற ஒரே நோக்கம் ரகசிய வருகையில போயிடும். ரகசிய வருகையில போகணும்னா என் சுபாவம் மாறணும். அல்லேலூயா. சபையின் சுபாவம் மாறணும். என் ஆத்துமாவை நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். மற்றவங்க ஆத்துமாவை நான் கண்டுபிடிக்கணும். என் பார்வை கிறிஸ்துவின் பார்வையா மாறணும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஓ ஜீசஸ், உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மேலானவைகளை நாட சொன்னீரே, நான் மேலானவைகளை நாட எனக்கு உதவி செய்யும்.
என் வாழ்க்கை முழுவதும் நான் மேலானவைகளை நோக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் சரீரத்துக்கு கிறிஸ்துவே தலையாய் இருப்பீராக. கிறிஸ்துவே தலையாய் இருப்பீராக. நான் மாய தோட்டத்துல விழுந்துடக்கூடாதுப்பா. நான் உண்மைக்கு நேராய் நான் போகணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர்.